ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 375 ஆரம்பிக்கிறது. புத்தரும் ஜீனரும் இருந்த காலத்தில் அந்த மதங்கள் ஜனங்களிடம் பரவின என்றால் அதற்கு காரணமே வேறே. அதுவரை இருந்த வேத மதம் வித்தியாசம் பாராட்டுகிறது என்று சொல்லி நாங்கள் சரியாய் பண்ணி உங்கள் எல்லோருக்கும் சமமாக உயர்வு தருகிறோம் என்று ஒரு புத்தரோ ஜினரோ புதுசாக பிரச்சாரம் பண்ணினால் அப்பொழுது ஜனங்களுக்கு அதில் ஒரு கவர்ச்சி ஏற்படத்தானே செய்யும். இவர்கள் சொன்ன கொள்கை என்ன, அது புரியுமா, அதை பின்பற்ற முடியுமா என்ற கேள்விகள் அப்பொழுது எழும்பி இராது. அதோடு அப்படி சொன்ன புத்தரும் ஜினரும் அந்தஸ்து வாய்ந்த குடியில் வந்தவர்களாகவும் சொந்த வாழ்க்கையில் நல்லொழுக்கம் பிரேமை தியாகம் நிரம்பியவர்களாகவும் இருந்ததால் அவர்களுடைய பர்சனல் மேக்னட்டிசம் ஜனங்களை ஆகர்ஷித்தது. இது அந்த மதங்களுக்கு மட்டும் நான் சொல்லவில்லை, சகல மதங்களுக்குமே பொருந்துவதுதான். இந்து மதத்தில் கூடத்தான் பொது ஜனங்களை பொறுத்தமட்டில் அதன் பல்வேறு சித்தாந்தங்களை பற்றி கவலை இல்லை. ஒரு சித்தாந்தத்தை சொல்ல விசேஷ பெருமை வாய்ந்த ஒருத்தர் வந்தார் என்றால் அவர் பின்னே போய்விடுவது என்றுதானே எப்பொழுதும் பொதுஜனங்கள் செய்திருக்கிறார்கள். நம்முடைய ஆச்சாரியர்கள் விஷயமாக கூடவும் தான் அவர் சொன்ன அத்வைதத்தை புரிந்து கொண்டுதான் ஜனசமூகம் முழுவதும் அவரை பின்பற்றிற்று என்று சொல்ல நான் தயாரே இல்லை. இவர் பெரிய மகான், நமக்கு நல்லதைத்தான் சொல்வார் என்று அந்த தனி மனுஷரின் குணங்களை கொண்டு அவரிடம் உண்டான ஈடுபாட்டினாலேயே அதில் பிறந்த நம்பிக்கையின் மேலேதான் பொதுஜனங்களில் பல பேர் அவருடைய மதத்தை தழுவியிருப்பார்கள். இது இருக்கட்டும். புத்தரும் ஜினரும் போன பிறகு எப்படி ஜனங்களை அந்த மதங்களில் பிடிப்போடு இருக்க பண்ணுவது? வெறுமே ஒழுக்கம் என்றாலும் பிடிப்பில்லை, பிலாசபியும் எட்ட மாட்டேன் என்கிறது. பொது ஜனங்கள் மத சித்தாந்தம் சாதனா மார்க்கம் என்பவை பற்றி அலட்டிக் கொள்வதில்லை. உயிரோடு ஈஸ்வரன் என்று உள்ள ஒன்றிடம்தான் அவர்கள் ஏதோ ஒரு மாதிரி பிடிப்பு வைத்துக் கொள்ள முடியும் என்று இருக்கும்போது அவர்களுக்கு பிடித்த மாதிரி கொடுத்து தானாக வேண்டும் என்ற கட்டாயம் பௌத்த ஜெயினர்களுக்கு ஏற்பட்டது. அதனால் தங்கள் பிலாசபி இடம் கொடுக்காத ஈஸ்வரனை சொல்லாவிட்டாலும் எப்படியோ ஒரு விதத்தில் வழிபாட்டுக்குரிய மூர்த்திகளை கொடுத்து விடுவது என்று தீர்மானித்தார்கள். என்ன செய்தார்கள் என்றால், சுவாமி அதாவது ஈஸ்வரன் என்று சிலை வைக்கவில்லை தான், ஆனால் பௌத்த ஜெயின மதங்கள் சொன்ன கொள்கைப்படி போய் பூர்ணத்துவம் அடைந்ததாக அவர்கள் கருதிய மகான்களை வழிபடச் சொல்லி அந்த பெரியவர்களுக்கு கோவில் மூர்த்தி பூஜாக்கிரமம் எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். இந்த வழிபாட்டுக்கு அந்த மத புருஷர்கள் சொன்ன காரணம் யோக சாஸ்திரத்தில் ஈஸ்வரனை ஒரு ஐடியலாக கொண்டுள்ளது போலத்தான். அதாவது லட்சியத்தை அடைந்துவிட்ட தங்கள் மத பெரியவர்களை புத்தர்கள் போதிசத்வர்கள் தீர்த்தங்கரர்கள் போன்றவர்களை வழிபடுவதால் அவர்கள் அடைந்த நிலைகளை மக்களும் ஐடியலாக எடுத்துக்கொண்டு பின்பற்ற பார்ப்பார்கள் என்பதுதான். ஆனால் அப்படி நடந்திருக்குமா என்பது ரொம்பவும் சந்தேகம். பெரிய பெரிய விகாரங்களும் மூர்த்திகளுமாக ஏற்படுத்தியவுடன் ஜனங்களை அவை கவர்ந்து வழிபாடு செய்ய வைத்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனாலும் ஜனங்கள் இவா மாதிரி நாம் புத்தராகணும், போதிசத்வராகணும், அருகர் ஆகணும் என்று ஐடியலை நினைத்து லட்சியம் கிஷ்யம் என்று எதையோ நினைத்து அலட்டி கொண்டிருக்க மாட்டார்கள். அதுவரை இந்து மத தெய்வங்களிடம் வேண்டிக் கொண்டது போலவே உலக வாழ்க்கையில் அது வேணும் இது வேணும் கஷ்டம் போகணும் என்றும் ரொம்ப உசந்தால் ஞானம் மரணம் வைராக்கியம் மரணம் என்றும் இந்த பௌத்த ஜைன மூர்த்திகளையும் வேண்டிக் கொள்வதோடு தான் நின்று போயிருப்பார்கள். அவர்களுடைய ஐடியலை நாமும் பிராக்டிக்கலில் செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்திருக்க மாட்டார்கள். பொதுஜன மனப்போக்கு இப்படித்தான். இப்படி வேண்டி வரம் பெறுவது என்றால் அப்பொழுது கர்மபலதாதாவான ஈஸ்வரன் இருந்துதானே ஆக வேண்டும். கர்மாவுக்கு என்ன பலன் தருகிறானோ அவன்தானே நாம் வேண்டுகிற பலனை தரவும் முடியும். அதாவது இந்த இரண்டு மதங்களும் கர்மபலதாதாவான ஈஸ்வரனாக இல்லாமல் லட்சியத்துக்கு போக வழிகாட்டும் லட்சிய புருஷர்கள் என்ற முறையிலேயே பூஜா மூர்த்திகளை வைத்தாலும் ஜனங்கள் என்னவோ அவற்றை இந்து மதத்தில் உள்ள ஈஸ்வரனின் அநேக மூர்த்திகள் போலவே நினைத்து இஷ்டகாமிய பலன்களுக்காக வழிபட்டு வந்தார்கள். இது இப்படியே போனதில் அப்புறம் அந்த மத தலைவர்கள் இந்து மதத்தில் ஒவ்வொரு பலனுக்கும் ஒவ்வொரு தெய்வம் என்றிருக்கிற மாதிரியே தாங்களும் தெய்வங்களை ஏற்படுத்தும் வரையில் போக வேண்டியதாயிற்று. இந்து மத தெய்வங்களுக்கு பெயர் மாற்றியோ அல்லது அதே பெயரிலோ தங்கள் மதங்களிலும் எடுத்துக்கொள்ளும்படி கூட ஏற்பட்டது. உத்தேசம் வேறு நடைமுறை வேறு என்று இருந்த போதிலும் உத்தேசப்படியே நடக்கிற மாதிரி காட்டிக்கொண்டு நடைமுறைக்கு வளைந்து கொடுத்து கொண்டு போவதென்றால் அது மதத்திற்கு பெரிய குறை அல்லவா? அந்த மதத்தில் இருப்பதாக சொல்லிக் கொள்பவர்களுக்கும் இது குறைதானே? இப்படி அந்த 2500 வருஷத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.